ஒரு பக்கம் பிளே ஆஃப்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு தான். இப்போ உங்களுக்கு ஹெவியாக இல்லாமல் இருக்கலாம், பட் மே எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஹெவி ஆகும். ஆனால் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த வருஷம் அவங்க ஃபைனல் லிஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கப்பு இருக்குது அப்படின்னு தான் டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் ஒரு முத்திரை குத்தி இருந்துச்சு. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த சீசன் ப்ராக்ரஸ் ஆக 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 அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி தெரிவிச்சு இருந்தோம். ஆனால் இப்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப்க்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளில் வந்தாச்சு. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சீசன் ஆரம்பிக்க ஒரு 3-4 மேட்ச் அப்போவே டெல்லி கேபிட்டல்ஸ் டாப்பில் இருப்பாங்க, இல்லை டாப் 2ல் இருப்பாங்க, பிளே ஆஃபுக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸோட நிலமை இப்போ அப்படி இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அடுத்தது கேகேஆர் கூட இப்போ மேட்ச்சு, அடுத்து எஸ்ஆர்ஹெச் கூட, இந்த 2 மேட்ச்லேயும் இவங்க ஜெயிச்சா மட்டுமே தான் அந்த பிளே ஆஃப்குள்ளே அது ரேஸ்க்குள்ளே இருக்க முடியும். இப்போ நீங்கள் கேகேஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் இவங்க எல்லாமே வந்து வெளியில், எல்எஸ்ஜியும் இப்போ ஆல்மோஸ்ட் வெளியில் தான் எனக்கு தோணுது. இப்போது அந்த 4 பொசிஷனுக்கு ஒரு 5 டீம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு 5 டீம் கடையில் ஃபைட் இருக்குது. எனக்கு இந்த வருஷம் வேறு யாரும் கீழே வந்து மேலே வந்து சர்ப்ரைஸ்லாம் யாரும் பண்ண போகிறதில்லைங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. பட் இப்போ கேகேஆர் கூட இந்த மேட்சை டிசி வின் பண்ணி ஆகணுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கெவின் பீட்டர்சன்கிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டிருந்தாங்க ஏன் நட்ராஜனை ஆட வைக்கல அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, நான் 12 பேர் தான் ஆட வைக்க முடியும், நான் எங்கே ஆட வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. ஃபிட்டாக தான் இருக்கிறாரு போல நட்டு, ஆனால் ஆட வைக்கல. இப்போது பிளேயிங் 11 டிசி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து இந்த ஐபிஎல் 2025 முழுக்க ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில் கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மேட்ச்சுக்கு நான் கேட்க போகிற கேள்விகள் என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் யார் பெஸ்ட் பவுலராக இருப்பா. பாருங்கள், அதிக விக்கெட் எடுக்கிறவர் இல்லை, பெஸ்ட் பவுலராக இருப்பா. பெஸ்ட் பவுலர்னா ஓவர்ஸ், மெய்ரன்ஸ், டாட் பால்ஸ், எக்கானமி ரேட் இதெல்லாமே வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் பெஸ்ட் பவுலராக இருப்பா அப்படின்னு ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் எவ்வளோ பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டு. இப்போது நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் டெல்லி ஃபெரோஷா கோர்ட்டில் நடக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் vs கேகேஆர் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஓகே, இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டெல்லியில் மழை வராதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மழையால் கொல்கட்டாவில் கைவிடப்பட்டது. இன்னொரு மேட்ச் கேகேஆருக்கு மழையால் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னா கேகேஆர் ஆல்மோஸ்ட் இல்லாமல் அஃபிஷியலாக அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வேறு. ஸோ மழை வராதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிச்சு டாஸ் தான் பேசும் பொருளாக இருக்குது. டெல்லியில் மட்டும் கிடையாது, ஓவராலே வந்து ஓவரால் இந்த ஐபிஎல்லே டாஸும் பிச்சும் ஒரு மாதிரி பேசும் பொருளாக இருந்து கட்டுறது. டாஸை வின் பண்ணுறாங்கன்னா எந்த டீம் சேசிங் பண்ணுறாங்களோ அந்த டீம் ஜெயிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தான் பார்த்துக்கிட்டு வந்து இருக்கிறோம். சித்தரிக்கப்படலை, பட் ஆனால் ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் இங்கே வந்து 205 ரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அது ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணாங்க. இப்படி எத்தனைக்கு டிசி வின் பண்ண வேண்டிய மேட்ச் அது. அடுத்தது டிசியும் ஆர்ஆரும் 2 மேட்ச்சில் 188 ரன் டிசி அடித்தாங்க. ஆர்ஆர் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் ஆக்சுவலி மேட்ச் டை ஆச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவரில் டிசி வின் பண்ணாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு அது ஒரு பெரிய ஒரு கிரெடிட்ஸ் போய் சேரும். அப்புறம் டிசி vs ஆர்சிபி மேட்ச்சில் ஆர்சிபி அதான் பிரதர் பிரேடா டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தார். 162 அடித்தாங்க டிசி. 165க்கு சேஸ் பண்ணி முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே சேஸ் பண்ண முடியும் இல்லாமல் சேஸ் தான் சரி அப்படின்னு டெல்லி ஃபெரோஷா கோர்ட்லாம் சொல்லுது. அப்புறம் இன்னொன்று பிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மீன்ஸ் நான் சொல்கிறது டாஸு இது வரைக்கும் நடந்த மேட்சை பற்றி. பட் பிச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பிச்சு ஸ்லோவாக இருக்குதா அப்படின்னா எஸ், முன்ன பார்த்தீங்கன்னா பெல்ட்ராக இருந்துச்சு, இப்போ ஸ்லோவராக போட்டுக்கிறாங்க. ஏன்னா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், விப்ராஜ் இவங்களாம் இருக்கிறாங்க. ப்ளஸ் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய ஒரு ஃபேப் டு பிளேசிஸோ, கேஎல் ராகுலோ, ஒரு ஸ்டப்ஸோ, அக்சர் பட்டேலோ இருக்கும் பொழுது ஸோ ஹேமந்த் பதானி இதான் எதிர்பார்ப்பார். ஸ்பின்னர்ஸ்க்கு கை கொடுக்குற மாதிரி ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய அந்த மாதிரியான விக்கெட்ஸ் கிடைச்சா தான் பெட்டராக இருக்கும், அது ரிசல்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹேமந்த் அந்த ரூட் எடுத்துகிட்டு போகிறான்னு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. ஐம் நாட் ராங். பட் ஆனால் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அதை விரும்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிச்சும் கிடைக்குது. ப்ளஸ் அதை தாண்டி இப்போ எச் யூஸ் பண்ணலாம், பேட்டு வைட்டு பார்க்குறாங்க, அவர் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்கோர் முன்ன அளவுக்குலாம் வராது எந்த பிச்சிலையுமே. பட் டெல்லி ஸ்லோவாக இருக்குது. ஸோ டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறது முட்டாள்தனம். ஸோ டாஸை வின் பண்ணால் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் இங்கே வின்னிங் ஸ்கோர் எதுனா 180 அப்படிங்கிறது ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோர். 180 சேஸ்லாம் இல்லை, டிஃபெண்டே பண்ணலாம். 180 வச்சு 180 190 அடித்தா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபைட் பண்ணலாம். ஓகேங்களா?
இது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ பிளேயிங் 11 உள்ளே வெளியே வீட்டில் வரும்பொழுது கெவின் பீட்டர்சன்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்போ அப்படின்னா ஆர்சிபி மேட்ச் முடிஞ்ச உடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டிருந்தாங்க, நட்டு எப்போ விளையாடுவார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்க என்கிட்ட ஃபிட்டாக இருக்கிற 12 பிளேயர்ஸ் தான் ஆட வைக்க முடியும், 12 பேர் தான் இடம் இருக்குது, இவரை நான் எங்கே ஆட வைப்பேன், யாருக்கு பதிலாக ஆட வைப்பேன், நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாம் நினச்சிருந்தோம் நட்டு இன்ஜுரி இருக்காருன்னு நினச்சிருந்தோம். நட்டு முதல்ல இன்ஜுரியில் தான் இருந்தார். ஓகேங்களா, நீங்கள் கூட அந்த சூப்பர் கிங்ஸ் அகாடமி ஓப்பனிங்கில் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு போட்டுருந்துருப்பாரு. நம்மளுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு ஸோ நட்டுக்கு இன்ஜுரி, அதனால வந்து எவ்வளோ மேட்சஸ் ஆட போகிறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நட்டு ரெக்கவரி ஆகிட்டாராம், இது கேள்விப்பட முடிஞ்சது. ஆனால் நட்டுக்கு வாய்ப்பு கொடுக்காம முகேஷ் குமார், மோஹித் சர்மா இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஆன 11 நம்ம ஏன் கலைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம், கரெக்டு தான். ஆனால் மோஹித் சர்மா ஒன்றும் எக்ஸ்ட்ரானரியாவோ முகேஷ் குமாரும் எக்ஸ்ட்ரானரியாவோ பண்ணலை. கடைசி எல்எஸ்ஜி மேட்ச்சில் தானே முகேஷ்குமார் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாருன்னா கிடையாது. ஆனால் ஒரு விக்கெட் அவர் இருந்தால் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத ஸ்டார்க் ஆஃப் ஆகிருப்பார். சரி முகேஷ்குமார் எடுக்க வேணாம்னு வச்சுக்கோங்க, நியூ பாலையும் போடுறாரு, டெத் ஓவர்லையும் போடுறாரு. பட் மோஹித் சர்மா நீங்கள் டெத் ஓவரில் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது நட்டுவை ஏன் சாப் எடுக்க மாட்டீங்க? போன பர்பிள் கேப்புக்கு அவர் தள்ள இருந்தது சாப், அவர் பர்பிள் கேப் வினராக இருந்திருக்கணும். பட் வருண் சக்கரவர்த்தி எடுத்துகிட்டு போனார். பட் ஆக்சுவலி நட்டு போன 17 விக்கெட் எடுத்திருந்தார். ஓப்பனரான ருட்ராஜ் கிக்வாத் விக்கெட்டு, டாப் ஆர்டரில் ஸ்ரேயா சையரோட விக்கெட்டு, ஃபினிஷராக இருக்கக்கூடிய ரின்கு சிங்கோட விக்கெட்டு, ரசூலோட விக்கெட்டு. அவருக்கு நியூ பாலில் ஒரு ஓவர் கிடைக்கும், அங்கேயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. பேட் கமின்ஸ் அவருக்கு கொடுப்பாரு. வழக்கமாக லாஸ்ட் யூஸ்வலாக டெத் ஓவரில் வருவார், 2-3 ஓவருக்கு கிடைக்கும், அங்கேயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. நட்டு இஸ் எ ஃபென்டாஸ்டிக் வெல் நோன் டெத் ஓவர் யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். மோஹித் சர்மாவுக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணுங்கிற அளவுக்கு மோஹித் சர்மா வந்து நிறைய ரன்கள் லீக் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு நட்டுவை இவங்க கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற பிடிவாத குணம் ஏன்னு எனக்கு புரியல. கெவின் பீட்டர்சன் என்ன லென்ஸ் வச்சு பார்க்க வராருன்னு எனக்கு தெரியல. இல்லை கெவின் பீட்டர்சனுக்கு ஏதாவது லென்ஸு சஜஸ்ட் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டாக் டெத் ஓவரில் போகிறாருன்னா இன்னும் 2 ஒரு நட்டு இருந்து போட்டால் பார்க்க நல்லா தானே இருக்கும், அம்சமாக தானே இருக்கும். அதையே தெரில. மேபி இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸு நட்ராஜன் ஆட வைப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதாவது மோஹித் சர்மா வந்து நட்ராஜனை விட பெஸ்ட்டு. அந்த 11ல் நட்ராஜனை விட மோஹித் சர்மா டிசர்வ்டு அப்படிங்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியாது சாப், என்னால் ஏற்றுக்கவே முடியாது சாப். ஃபிட் ஆகிட்டாங்கன்னா நட்டு டைரெக்டாக ஆட்டோமேட்டிக் சாய்ஸஸ் சாப். அதுக்காக 10 கோடி கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியது வருது சாப். பேசாமல் ஆர்சிபியில் விட்டுருந்தாவது ஆர்சிபிலே நல்லா விளையாண்டுருப்பாங்க சாப். மனோஜ் ரங்கராஜனா சந்தோஷமாக இருந்திருப்பார், டிகே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க சாப். சரி என்னவோ பண்ணுங்க விடுங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 11ல் நான் நட்டு ஆட வைப்பேன், முகேஷ்குமாருக்கு இடம் கொடுப்பேன். ஆனால் நான் வந்து மோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா, இதுதான் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும், டிசியை பொறுத்த வரைக்கும். இப்போ கேகேஆர் பிளேயிங் 11 வரும்பொழுது நீங்கள் யாரையும் எதையும் மாற்ற வைக்க முடியாது. ஒன்று பண்ணலாம், நான் ரசிலுக்கு வெளில ரோபன் பவுல் பக்கம் போவேன், மேலே உங்களுக்கு குர்பாஸ் பக்கமாக ஆல்ரெடி போயாச்சு. இதை தாண்டி ரகுவன்ஷியை நீங்கள் இம்பாக்ட் சப்பாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் மேலே எங்கேயா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். தெரியல, கேகேஆர் போன வருஷம் இதே டீம் வச்சு தான் வின் பண்ணாங்க, இதே பவுலர்ஸ் தான் சூப்பராக பண்ணாங்க, இதே பேட்டர்ஸ் நல்லா பண்ணாங்க, அப்படியே இந்த டீம் தான். ஆனால் பாருங்கள், ரமன்தீப் சிங்கு எங்கேயோ ஆளோ அட்ரஸ் இல்லாத மாதிரி போன மாதிரி இப்போ எனக்கு தெரியுது. ரமன்தீப் சிங்காவது மேபி வேறு டீமில் விட்டுருந்து அவராவது நல்லா பொழைச்சிருந்துருப்பார். மொத்தமாக டோட்டலாக இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இது கேகேஆர் 11 பொறுத்த வரைக்கும். இப்போ பேட்டில் நேருக்குள்ள போகும்பொழுது கான்ஃபிடண்டாக சொல்லலாம், ரஹானே அப்புறம் ரகுவன்ஷி இவங்க 2 பேரும் மட்டும் தான் எனக்கு கான்ஃபிடென்ட். மற்றவங்களாம் யாரும் எனக்கு பெருசாக கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுக்குற மாதிரியும் தெரில, மற்றவங்க 2 கன்சிஸ்டண்ட்டாக வர மாதிரியும் தெரில, யாரும் ஒரு நல்ல கிரிக்கெட் கொடுத்த மாதிரி தெரில. வெங்கடேஷ் ஐயரை அவ்வளோ கோடி கொடுத்து ஏன் அப்படி ஒரு கேள்வி. ரின்கு சிங் அந்த ஒரு சீசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சரியாக பண்ணலை. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட பேட்டிங் ஒரு மாதிரி பஞ்சரான ஒரு கேகேஆரோட பேட்டிங் லைனப்போ தான் இருந்துகிட்டு இருக்கு. ஹார்ஷாக இருக்கலாம் அந்த வேர்ட், பட் ஆனால் இந்த டீம் தான் போன வருஷம் நல்லா பேட்டிங் பண்ணாங்க, இந்த டீம் தான் 230 240 அடித்தாங்க. பட் ஆனால் இந்த பேட்டிங் லைனப் இந்த வருஷம் ஏன் ஒரு பெரிய ரன் அடிக்க மாட்டுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி வருது. சரி, இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து டெல்லிக்கு டீமுக்கு வரும்போது அவங்களோட பேட்டிங் லைனப் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? 1ல் இருந்தால் கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரேசர் முகர் இருந்தாருன்னு வைங்களேன், நல்லா பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், நல்ல சீசனாக இருந்திருக்கும். இப்போ ஃப்ரேசர் முகருக்கு இல்லையா, சரியாக பண்ணல, வெளியில் வச்சாச்சு. ஃபேப் டூப்ளஸ் உள்ளே வந்தார், போன மேட்ச்சில் வந்து அவர் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனார், அப்புறம் அவுட் ஆகிட்டார். பட் பொருள்கிட்டேருந்து கிளாஸான 30-40 வருது. ஆனாலும் இன்னமும் சொல்கிறேன் பவர் பிளேயர் நல்ல ஆக்சலரேஷன் கிடைக்க மாட்டேது, அவங்களால ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேது. டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்கள பேட்டிங் லைனப்பே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்பர் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண் சர்மா மேலேயும் சரியாக பண்ண மாட்டாரு. ஸோ கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸு, கீழே இருக்கிற அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது அடித்தாதான். ஸோ இந்த டாப் 3 ஃபெயில் ஆகும் பொழுது
19 ரன்னுக்கு 3, 20 ரன்னுக்கு 3, 24 ரன்னுக்கு 3 அப்படின்னு இருக்கும் பொழுது அது ஒரு ப்ரெஷர் தான். இப்போ பவுலிங் எடுத்துக்கோங்க, நான் திரும்ப நட்டு விஷயத்துக்கு வர விரும்பலை, பட் நட்டு 11ல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன இவ்வளோ பிடிவானா நட்டு வேணுங்க, நட்டு ஒரு தடவை போட்டு பார்த்தாது தெரிஞ்சுக்கணுங்க சரியாக போகிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் எப்பயும் டிசி இப்போ காப்பாற்றுறது யாருன்னா அக்ஷர் பட்டேல், அப்புறம் விப்ராஜ், குல்தீப் யாதவ், இந்த 3 பேர் தான் காப்பாற்றுறாங்க. இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பு உடைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பவர் பிளேயில் ஒரு கேஸ் முகேஷ்குமார் விக்கெட் எடுத்துட்டாருன்னா, இல்லை கேஸ் முகேஷ்குமார் விக்கெட் எடுக்கலன்னா விப்ராஜ் அண்ட் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். பட் இதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் முதல் ஓவர் கையில் எடுத்துகிட்டு வந்து போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ தெரிஞ்சிச்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ தான் போல அப்படின்னு. ப்ளஸ் டெல்லி பிச் ஒரு பக்கம் அப்படின்னாலும் அக்ஷர் பட்டேல் கையில் இப்போ பால் வரவும் ஆரம்பிச்சிருச்சு, அவர் முதல் ஓவர்லேருந்து போடவும் செய்கிறாரு. இப்போ 12 ஓவர் ஸ்பின்னு டெல்லி ஃபெரோஷா கோட்டான்னு பார்க்கும்போது நரேன் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், குருபாசும் ஸ்பின் ஆடுவார், ரஹானேவும் ஸ்பின் ஆடுவார், வெங்கடேஷ் ஐயரும் ஆடுவார், ரிங்கு சிங் ஆடுவார், இவங்க எல்லாம் ஸ்பின் ஆடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட் எப்படி இருக்கிறாங்க அதுதான் ஒரு கேள்வியே. சரி, இந்த பக்கத்தில் நீங்கள் ஹர்ஷித் ராணா, வைபவ் ஆர்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன மேட்ச்சில் 200 ரன் கொடுத்து வச்சிருக்காங்க. நரேன் வருண் சக்கரவர்த்தியை முட்டி போட்டு அடித்தாங்க, பிரியன் ஷாரியாவும் பிராப் சிம்ரனும். இவங்க பவுலிங்னால இப்போ ஒரு மாதிரி பஞ்சாப் கிட்ட நல்லா இருந்துச்சு, சிஎஸ்கே கிட்ட நல்லா இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ சிறப்பாக இல்லை இப்போ கேகேஆர் பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 மேட்ச்சு ஒரு மாதிரி ரொம்ப வீக்கர் சைடாக இருக்கக்கூடிய கேகேஆரும், இன்னொரு பக்கம் நல்ல ஸ்ட்ராங்கான இருந்த டீம் இப்போ வீக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் டீமும் ஸோ மோதுறாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டிலாக இருக்கும்போது சந்தேகமே கிடையாது. டிசி நான் என்ன சொன்ன மாதிரி பேட்டிங் நினைப்பே அவங்களுக்கு 4வது விக்கெட்லேருந்து ஆரம்பிக்குது. கீழே பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களால டே நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லா போடுவாங்க. பட் மற்றபடி பவுலிங் எனக்கு கேகேஆர் டவுட் கிடையாது, நல்லா பட்டத்துக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கத்தில் நான் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளோட உதவியும் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் 53% சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் கேகேஆர் 47% வின் பண்ணுறதுனா சான்ஸ் இருக்குது. டெல்லியில் மேட்சுங்கிறதுனால ஸோ ஸ்பின்னர்ஸுகள் தாறுமாறாக விளையாடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்க யார் விளையாடுவாங்க, பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டிட்டு போயிட்டாங்கல்ல இங்கே. ஓகே, அப்புறம் எப்படி சேஸ் பண்ணணுங்கிறத ஆர்சிபியில் விராட் கோலி, குருல் பாண்டியா காமிச்சாங்க. ஓகே, ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரவுண்டரில் சுனில் நரேனை பிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணுறேன். பேட்டிங்கில் உங்களுக்கு கேஎல் ராகுல், ஸ்டப்ஸு, அதுக்கப்புறம் ரஹானே இவங்கெல்லாம் பிக் பண்ணுறேன். பவுலிங்கில் வந்து ஸ்டார்க்கு, விப்ராஜ், அப்புறம் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் பிக் பண்ணுறேன். அப்புறம் ரகுவன்ஷியும் நான் பேட்டிங்கில் இருந்து நான் பிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் என்னோட டீமு. வழக்கமாக நான் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக போடுவேன். முன்னெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ரசல், நரேன் இவங்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டிருந்த காலகட்டம் இது. ஆனால் இப்போ அப்படி போட முடியாதே. ஆமாம், 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருக்குது. அப்போது அக்ஷர் பட்டேலை நான் ட்ரை பண்ணுங்க சொல்லுவேன். ஏன்னா 30 ரன் 2 விக்கெட்டு இதெல்லாம் வச்சு அக்ஷர் பட்டேல் ஒரு மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அக்ஷர் பட்டேலுக்கு போய் பாருங்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நரேன், அக்ஷர் பட்டேல் 2 பேரை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க தான் கேப்டன் வைஸ் கேப்டன். நான் கடைசி ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அவங்க ஒரு 3வது 4வது இடத்துல இருக்கிறாங்க. இப்போ கேகேஆர் கூட ஒரு மேட்ச், எஸ்ஆர்ஹெச் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். பஞ்சாப் கிங்ஸ், ஜிடிஎம்ஐ இந்த 3 டீமும் பிளே ஆஃப் போகிறதுக்கான டீம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் 5 மேட்ச் கண்டினியூவாக வின் பண்ணிட்டு வராங்க. குஜராத் டைட்டன்ஸுக்கு கேப்டு மேட்சாலும் அவங்களும் சரியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாட்டம் தான் பார்த்துக்கிட்டு வராங்க. இப்போ இல்லை பஞ்சாப் கிங்ஸ், ஜிடிஎம்ஐ இந்த 3 டீமில் 2 டீமே பீட் பண்ணிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பிளே ஆஃப் போகிறதுக்கு. ஏன் கப்பலிக்கத்தோட வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம், ஒரு மாதிரி சவால்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த கேகேஆர் கூடயும் எஸ்ஆர்ஹெச் கூடயும் வின் பண்ணி ஒரு 16 பாயிண்ட் எடுத்து ஒரு மாதிரி செட்டில் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நட்டு ஆட வைப்பாங்களா பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?